வணக்கம் நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் ₹5 நாணயத்தில் வெளியிடப்பட்ட 5th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன் 1995 50வது ஆண்டு நிறைவு ஐக்கிய நாடுகள் 1995 நாணயம் உருவாவதற்கான வரலாற்று பின்னணியை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இரண்டாம் உலகப் போருக்கு பின் பல நாடுகளின் பாதிப்புகளுக்கு உள்ளாயின. நாடுகளின் நிரந்தர தன்மைக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அமைதிக்கும் பாதுகாக்கும் வகையில் பல நாடுகள் சேர்ந்து முக்கியமான நாடுகளான சோவியத் யூனியன், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், சீனா, பிரான்ஸ் போன்ற 51 நாடுகள் ஒன்றிணைந்து 1945 சான் பிரான்சிஸ்கோவில் அக்டோபர் 24 கூடி யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையை ஆரம்பித்தனர். இந்த சபையின் முக்கிய நோக்கங்கள் சர்வதேச அமைதி மற்றும் நாடுகளின் பாதுகாப்பு, மனித உரிமைகளை பாதுகாத்தல், மனிதாபிமான உதவிகள் போன்ற உயரிய நோக்கங்களுக்காக ஐநா சபை ஆரம்பிக்கப்பட்டது நண்பர்களே. எனவே அக்டோபர் 24 உலக நாடுகள் ஐநா தினமாக கொண்டாடி சிறப்பிக்கின்றன. 1945 ஆரம்பித்து 1995 ஆண்டு 50வது ஆண்டு நிறைவை பாராட்டு விதமாக 1995 ஆண்டு அக்டோபர் 24 நமது இந்திய நாடும் இந்த ₹5 நாணயத்தை செம்பு நிக்கல் கலவையால் ஆன இந்த நாணயத்தை மக்கள் பொது புழக்கத்திற்கு வெளியிட்டது நண்பர்களே. இதன் விளைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம்தான் இந்த ₹5 நாணயம். இந்த நாணயம் செம்பு நிக்கல் கலவையால் உருவாக்கப்பட்டது. இதன் எடையென்று பார்த்தால் 9 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவத்தில் பாதுகாப்பு விளிம்புடன் உருவாக்கப்பட்டது. இந்த நாணயத்தின் சிறப்பு என்னவென்றால் 2 நாணயச்சாலைகளில் மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் சிறப்பு என்னவென்றால் பம்பாய், நொய்டா இந்த 2 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அரிதான நாணயமாகவே ரேர் நாணயமாக உள்ளது நண்பர்களே. இந்த நாணயம் இப்பொழுதும் புழக்கத்தில் உள்ள ஒரு நாணயம்தான். சேகரிப்புக்கு மிகவும் உகந்த ஒரு நாணயம். இந்த நாணயத்தில் லைன் வெரைட்டி வந்துள்ளது. பம்பாய் மின்ட்டில் இந்த லைன் வெரைட்டி வந்துள்ளது நண்பர், அதாவது ஸ்லிம் லைன் அண்ட் ஃபேட் லைன். இந்த ஃபேட் லைன் நாணயம் மிகுந்த மதிப்புள்ள நாணயமாக மீள் நாணயமாக உள்ளது நண்பர்களே. பம்பாய், கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயம் ரேர் நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் தற்பொழுது ₹30 யுஎன்சியாக இருந்தால் அன்சர்க்குலேட்டட் காயின் யுஎன்சியாக இருந்தால் ₹800 வரை உள்ளது நண்பர்களே. நாணயத்தின் தன்மை பொறுத்து இதனுடைய மதிப்பு மாறுபடும். நாணயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நமது காயின்ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.